முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வண்ணம் தமது அரசு செயல்படுத்தி வரும் அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் மற்றும் மக்களின் குறைகளை தீர்க்கும் அம்மா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை, சமூக நல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தடைகளை தகர்த்தெறிந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் காரணமாக தமிழக மக்களாகிய நீங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனை கடலை விட பெரிது. இதற்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்பிற்கு நான் கட்டுப்பட்டவள், கடமைப்பட்டவள். தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2011ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் கழக வேட்பாளராக இங்கே போட்டியிட்ட அன்பு சகோதரர் திரு வெற்றிவேலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கோரிக்கை விடுத்தேன். நீங்களும் எனது கோரிக்கையினை நிறைவேற்றினீர்கள். தற்போது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் நீங்கள் விரும்பாத தேர்தல். பொது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருக்கின்ற தருவாயில் அரசியல் சதியால் போடப்பட்ட வழக்கின் காரணமாக நான் இடையில் முதலமைச்சராக இல்லாத சூழல் ஏற்பட்டது. எனவே தற்போது இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் நானே வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இந்த தேர்தல் இடைத்தேர்தல் அல்ல, இடையூறு செய்தவர்களுக்கு நிரந்தர விடை கொடுக்கும் தேர்தல். அது தெரிந்துதான் இடையூறையே தொழிலாக கொண்டிருப்பவர்கள் இங்கு போட்டியிடவில்லை. அதற்கு பல்வேறு கற்பனை காரணங்களை சொல்லி வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக எனது தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை, சமூக நல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை உங்களிடம் எடுத்து கூறி எனக்காக வாக்குகள் கேட்க நான் இங்கே வந்திருக்கிறேன். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், 1 லிட்டர் பாம் ஆயில் 25 ரூபாய்க்கும், 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும், 1 கிலோ உளுத்தம் பருப்பு 30 ரூபாய்க்கும் வழங்கும் சிறப்பு பொது விநியோக திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திருமண உதவி திட்டம், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டம், அரசு கேபிள் டிவி மூலம் குறைந்த கட்டணத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொலைக்காட்சி சேனல்களை கண்டுகளிக்க வழிவகை செய்யும் திட்டம், கட்டணமில்லா கல்வி, ஆண்டுதோறும் 4 பள்ளி சீருடைகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம், விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம், 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் 12,000 ரூபாய் வழங்கும் மகப்பேறு உதவி திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் எனது தலைமையிலான அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வண்ணம் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட் என எண்ணற்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.
மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப பொதுமக்களின் குறைகளை களையும் அம்மா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களின் பயன்களை நீங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு மின் உற்பத்தியை நாங்கள் பெருக்கி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 4992 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. துணை மின் நிலையங்களின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய மின்மாற்றிகள் மற்றும் மின்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். இந்த பகுதி மீனவ மக்கள் நிறைந்த பகுதி. மீனவ மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களின் சமூக பொருளாதாரம் மேம்பாடு அடையும் வகையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை 92 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மீன்பிடி தடை காலத்தின் போது மீனவ குடும்பங்கள் சிரமமின்றி குடும்பம் நடத்த ஏதுவாக ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்குட்பட்ட 21,468 மீனவ குடும்பங்களுக்கு 4,30,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடிப்பு குறைந்த பருவமழை காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 4,000 ரூபாய் சிறப்பு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்குட்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு 7,09,00,000 ரூபாய் சிறப்பு நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்களிடையே சேமிக்கும் பழக்கத்தினை உருவாக்கும் வகையில் மீன்பிடிப்பு குறைவாக உள்ள 3 மாதங்கள் தவிர ஏனைய மாதங்களில் மீனவர்களிடமிருந்து மாதம் ஒன்றிற்கு 100 ரூபாய் வீதம் 900 ரூபாய் வசூலிக்கப்பட்டு இந்த தொகைக்கு ஈடாக 2 மடங்கு தொகையை சேர்த்து மொத்தம் 2,700 ரூபாயை மீனவர்களுக்கு எனது தலைமையிலான அரசு வழங்குகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் இந்த தொகுதியை சார்ந்த 27,192 மீனவர்களுக்கு 5,56,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று 27,730 மீனவ மகளிருக்கு 5,67,00,000 ரூபாய் கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் மீன்பிடி செலவினத்தை குறைக்கும் வகையில் மானிய விலையில் டீசல் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த தொகுதிக்குட்பட்ட 791 படகுகளுக்கு 20,72,610 லிட்டர் டீசல் வழங்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மீன்பிடி கலன்களை எந்திரமயம் ஆக்குதல் திட்டத்தின் கீழ் மீனவர்கள் வாங்கும் ஒரு எந்திரத்தின் விலையில் 30,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்குட்பட்ட 113 மீனவர்களுக்கு 33,90,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியை சார்ந்த கடற்சார் கல்வி பயிலும் 15 மீனவ இளைஞர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 7,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் மூலம் இந்த தொகுதிக்குட்பட்ட 598 மீனவர்களுக்கு 22,83,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல திட்டங்கள் இப்பகுதி மீனவ மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும் அரசாக ஒதுக்கப்பட்ட சாமானிய ஏழை எளிய மக்களை கைதூக்கிவிடும் அரசாக எனது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது. இஸ்லாமிய பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உலமா ஓய்வூதிய பயனாளிகளின் எண்ணிக்கையை 2,400 2,600 ஓய்வூதிய தொகையை 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும் நாங்கள் உயர்த்தி வழங்கியுள்ளோம். வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் அரசு மானியத்தை 1 கோடி ரூபாயாக நாங்கள் உயர்த்தி உள்ளோம். இது தவிர
சிறப்பு ஒட்டுமொத்த தொகையாக 3 கோடி ரூபாய் வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை தவிர வக்ஃப் நிறுவனங்கள் புனரமைப்புக்காக வக்ஃப் நிறுவனங்கள் மேம்பாட்டு நிதி உருவாக்கப்பட்டு 3 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஹஜ் குழுவிற்கு வழங்கப்பட்டு வரும் அரசு மானியம் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள நிதி உதவி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு எனது தலைமையிலான அரசு. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு 500 பயனாளிகளுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 1 கோடி ரூபாய் மானியத்தை நாங்கள் வழங்கி வருகிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வந்த 144 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சொந்த கட்டடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மேலும் 187 கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. விடுதிகளில் தங்கி படிக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கான உணவு கட்டணத்தை 450 ரூபாயிலிருந்து 755 ரூபாயாகவும், கல்லூரி மாணவ மாணவியருக்கான உணவு கட்டணத்தை 550 ரூபாயிலிருந்து 875 ரூபாயாகவும் நாங்கள் உயர்த்தியுள்ளோம். சுயநிதி கல்வி நிறுவனங்களில் கட்டண இருக்கைகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியருக்கான கட்டணத்தை எனது தலைமையிலான அரசு வழங்கி வருகிறது. ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுய தொழில் துவங்க ஏதுவாக மானியத்துடன் கூடிய கடனை தாட்கோ மூலம் நாங்கள் வழங்கி வருகிறோம். சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் தொடர்ந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். எங்களுடைய திட்டங்களை, நாங்கள் எய்திய சாதனைகளை எடை போட்டு பார்த்து மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே என்னை எதிர்த்து சிபிஐ தனது வேட்பாளரை நிறுத்தியுள்ளது. அவர்கள் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் செயல்படுத்தி வரும் அனைத்து திட்டங்களையும் பாராட்டி சட்டமன்றத்தில் பேசியுள்ளனர். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான திட்டம் என்று சிபிஐ சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆறுமுகம் சட்டமன்றத்தில் பேசியுள்ளார். சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் பேசும்போது மீனவர்களை பாதுகாத்து கரை சேர்த்திருப்பது மாநிலத்தினுடைய அதிமுக அரசு என்று சொல்வதிலே எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று சட்டமன்றத்தில் பாராட்டி பேசியிருக்கிறார். இதுபோன்று பல உதாரணங்களை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் இன்று என்னை எதிர்த்து போட்டியிடுவதால் வேறு வழியின்றி எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதுதான் எனது தாரக மந்திரம். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களது தேவைகளை நிறைவேற்றும் வகையில் உங்களுக்காகவே ஓயாது உழைப்பேன் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் எல்லாம் உங்கள் வாக்குகளை இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் சிந்தாமல் சிதறாமல் செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.